அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டிலையே எப்படி ஈஸியாக மேக்கப் போடுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா, நம்ம மேக்கப் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா பியூட்டி பார்லரில் போய் எல்லோரும் மேக்கப் போட்டு வருவாங்க. ஆனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா திங்ஸ்லாம் வீட்டிலே வாங்கி வச்சுக்கிட்டு எப்படி மேக்கப் போடுறது அப்படின்றத கற்றுக்கிட்டு வீட்டிலேயே ஈஸியாக மேக்கப் போட்டுருவாங்க. இப்போ நான் இன்றைக்கி இதை எப்படி யூஸ் பண்ணுறது, முதல்ல ஃபஸ்ட்டு எதை யூஸ் பண்ணுறது, அடுத்தடுத்து எதை யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், லேடிஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எப்படி மேக்கப் போடுறது அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நான் இப்போ சொல்கிறது இது வரைக்கும் நாங்கள் மேக்கப்பே போட்டதில்லை, இப்போ தான் நாங்கள் மேக்கப் போட போகிறோம் அப்படின்றவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மேக்கப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லிட்டு வரேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம லவ்ஸோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஃபேஸை நல்லாவே நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஐஸ் க்யூப் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அந்த ஐஸ் க்யூப்பை உங்களோட ஃபேஸில் எல்லா பக்கத்துலேயும் வைங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு கீழே நிறைய கருவளையம் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு கண்ணுக்கு கீழே கூடிய அந்த கருவளையத்தை ஐஸ் க்யூப்பால் ஃபஸ்ட்டு நல்லா வச்சு ஒத்தடை மாதிரி கொடுத்து அதை சரிப்படுத்திடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இப்போ கையில் வச்சுருக்க லாக்மி லிப் பாம்ன்றதை நீங்கள் எடுத்து உங்களோட லிப்ஸில் ஃபுல்லாகவே இதை நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு இது ட்ரை ஆகாமல் அப்படியே நமக்கு இது இருக்கும். ஃபஸ்ட்டு போடுறது இதுதான். அந்த லிப் பாமை உங்களோட இதில் ஃபுல்லாகவே உங்களோட லிப்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் எதை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாக்மி 925 சிசி க்ரீன் சொல்லி நமக்கு கடைகள்லேயே கிடைக்குதுங்க. இந்த இதை வாங்கிட்டு ஃபஸ்ட் நம்ம ஐஸ் க்யூப்பால் நம்ம ஒத்தனை கொடுத்து நம்ம சரிப்படுத்தி வச்சுருக்கோம். அந்த பிளேஸில் இதை கொஞ்சமாக நீங்கள் எடுத்து லைட்டாக எடுத்து எங்கேயெல்லாம் நம்ம கண்ணுக்கு கீழே கருவளையங்கள் இருக்கோ அந்த இடத்துல லைட்டாக தான் இந்த டாட்டாக இந்த மாதிரி தான் நீங்கள் வைக்கணும். நிறைய ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிடக்கூடாது. இன்னும் ஒரு சில பார்த்திங்கன்னா ஃபேஸில் ஒரு சில இடங்களில் கருப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க நமக்கு எங்கேயெல்லாம் கருப்பாக இருக்கோ அந்த இடங்களில் ஃபுல்லாக இந்த டாட்டாக நீங்கள் வரிசையாக நீங்கள் வச்சுடுங்க. வச்சுட்டு இதை நீங்கள் ஒரு பிளெண்டர் ஒன்று வச்சு நல்லா கரெக்டாக ஒரு மசாஜ் மாதிரி நீங்கள் கொடுத்துருங்க. அப்படி கொடுக்கும்போது நல்லா ஈவனாக எல்லா பக்கத்துலேயும் நமக்கு இது நல்லா கரெக்டாக வந்துடும். இதை நீங்கள் ரெண்டாவதாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே நீங்கள் உங்களோட ஃபேஸில் ஒரு க்ரீமை நீங்கள் அப்ளை பண்ண பிறகு பார்த்திங்கன்னா, நம்ம அடுத்த க்ரீம் போடுறதுக்கு குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது ஆகணும். அதுக்கப்புறமா நம்ம வரிசையாக ஒவ்வொரு இதாக நம்ம அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது நம்மளோட ஃபேஸ் பார்க்கும்போது ரொம்பவே நல்ல ஷைனிங்காக இருக்கும். இது பார்த்திங்கன்னா மேக்கப் போட தெரியாதவங்களுக்காக இது நான் சொல்கிறது. மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எப்படி போடுறதுன்னு. நாங்கள் இப்போ தான் போட போகிறோம் அப்படின்றவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா ப்ரைமர் போடவே மாட்டேன். ஏன்னா எனக்கு இதை போட்டால் லாக்மி 925 க்ரீன் போட்டாலே போதும். எனக்கு ப்ரைமர் போட வேண்டியதே இருக்காது. நான் இதை போடும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ஈவனாக கரெக்டாக நல்லாயிடும். அதுக்காகவே நான் இதை லாக்மி 925 நான் போட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது இதுக்கு எடுத்து எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம லாக்மி 925 யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் அதே ப்ராடக்ட்லேயே பார்த்தீங்கன்னா லாக்மி 925லேயே பார்த்தீங்கன்னா ரோஸ் பவுடர் நான் யூஸ் பண்ணுறேன். இது உங்களோட ஸ்கின் என்ன கலரோ அந்த கலருக்கு தகுந்தாற் போல் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா உங்களோட கலரை நல்லா அதிகப்படுத்தி கொடுக்கும். அதுக்கான க்ரீம் தான் இது. இந்த பவுடர் நான் இதை என்னோடய ஸ்கின்னுக்கு தகுந்தாற் போல் நான் அந்த கலரை நான் வாங்கியிருக்கேன். இதை நீங்கள் நல்லா உங்களோட ஃபேஸில் நல்லா ஒரு பிளெண்டர் வச்சு நல்லா யூஸ் பண்ணி நல்லா கரெக்டாக நீங்கள் இது பண்ணலாம். கையில் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதை திட்டா அப்படியே இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு ட்ரெஸ் வச்சு கூட நீங்கள் எல்லா பக்கத்துலேயும் நல்லா ஈவனாக அதை நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நமக்கு நல்லா காயட்டும். கலர் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே தூக்கலை அதிகமாக கொடுக்கும். ரொம்ப கருப்பாக இருக்கிறவங்க நல்லாவே இதை ஃபுல்லாக உங்கள் ஃபேஸில் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளோட கலர் நல்லா அதிகமாக நல்லா ஒயிட்டாக இருக்கிற மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்பவே ஷைனிங்காக இருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத. அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்களோட ஃபேஸில் எல்லாமே நீங்கள் நல்லதை அப்ளை பண்ணிட்டு உங்கள் ஃபவுண்டேஷன்லாம் அப்ளை பண்ணிட்டு நல்லா கிளியராக ஆனதுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா நீங்கள் கண்ணுக்கு போடக்கூடிய, அதாவது கண்மைன்னு சொல்லுவாங்க, அந்த காஜல் தான் கண்மைன்வாங்க. அந்த காஜலை எடுத்து நீங்கள் உங்கள் கண்ணுக்கு கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். 2 சைட்லேயும் பார்க்குறதுக்கு கண்ணுக்கு நமக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இது பார்த்திங்கன்னா பிராண்டடானதாக பார்த்து நீங்கள் வாங்குங்க. அப்போ தான் நமக்கு அந்த கண்ணில் அந்த எரிச்சல் எதுவுமே இருக்காது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த லோக்கல் ஏதாவது சாதாரண வாங்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி போடுவோம் பார்த்திங்கன்னா உங்கள் கண்ணுக்கு கீழே இந்த கோடு கூட ஒரு மாதிரி ஆயிடும், அலர்ஜி ஆகிடும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கண்ணே ரெட்டிஸ் ஆயிடும். அந்த மாதிரி தான் வாங்கி போடாதீங்க. நல்ல ஒரு பிராண்டடான கம்பெனியை வாங்கி நீங்கள் இதை யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா நம்மளோட கண்ணுக்கு இது நல்ல ஒரு சேஃப்டியாகவும் இருக்கும். நான் இதை தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்களும் இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள்.
அடுத்தது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நான் யூஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஏற்கனவே வந்து லிப் பாம் போட்டு நம்ம வந்து ட்ரை ஆகாமல் நல்லா பார்த்து நம்ம வந்து லிப்ஸில் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் லிப் பாம் வந்து. அதுக்கப்புறமா இந்த லிப்ஸ்டிக்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு எடுப்பாக சைனிங்காக இருக்கும். நீங்கள் வந்து லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி லிப் பாம் போடாமல் நீங்கள் லிப்ஸ்டிக் போட்டிங்கன்னா அது எவ்வளோ போட்டாலும் சரி நமக்கு வந்து உதட்டில் வந்து அது ஒட்டவே ஒட்டாது. லிப்ஸில் வந்து நீங்கள் வந்து லிப் பாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை நீங்கள் போடும்போது தான் நமக்கு வந்து கரெக்டாக ஈவனாக எல்லா பகுதிகளையும் நமக்கு அது கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம லிப்ஸ்டிக் போட்டதுக்கு அப்புறமா சிம்பிளாக இந்த மேக்கப் போட்டாலே போதும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு லுக்காக நல்ல ஒரு சைனிங் உங்களோட ஃபேஸில் நல்லா கிளியராக கிடச்சிரும். அதுக்கப்புறமா எங்கேயாவது திட்டாக நம்ம மேக்கப் போட்டதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அங்கங்கே வேர்த்து ஒரு மாதிரி திட்டாக இருக்கும். சரியாக போட தெரியாதவங்க, அதாவது முதல்ல நாங்கள் இப்போ தான் போடுறோம் அப்படின்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்க நீங்கள் பிளெண்டர் ஒன்று வச்சு யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துல டேப் பண்ணி கொஞ்சம் சரிப்படுத்தும் போது பார்த்திங்கன்னா நமக்கு அது ரொம்பவே கிளியராக இருக்கும். நம்மளோட ஃபேஸில் மேக்கப் எல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் லிப்ஸ்டிக் எல்லாமே போட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அங்கங்கே திட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு சில இடத்துல ஃபவுண்டேஷன் அதிகமாக இருக்கும், ஒரு சில இடத்துல கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளெண்டர் ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஈவனாக எல்லா பகுதியிலும் நமக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஷேப்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பில் நமக்கு நிறையவே இருக்குது. நான் இந்த டைப் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி டைப் எதுக்கு யூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த கண்ணுக்கு கீழே இந்த மாதிரி இருக்கிற இடங்களை நம்ம கரெக்டாக வந்து இப்படி செஞ்சு சரிப்படுத்துறதுக்கு ரொம்பவே இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிளெண்டர் ஒன்று இருந்தாலும் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரெஷ் கிடைச்சாலும் கூட நிறையா கடைகளில் கிடைக்குது. விதவிதமாக நிறையா இருக்குது. உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை வாங்கி நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து மேக்கப் போட தெரியாதவங்களுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்த்துட்டு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி போடுறது அப்படின்றத ஈஸியாக கற்றுக்கலாம். வீட்டில் இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு ஆசையாக இருக்கும் நம்மளும் மேக்கப் போடணும், போட தெரியல, எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லவ்ஸ்ட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.